10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ சொல்கிறத க்ளீனாக கேளுங்க. ஓகே, ஸோ வீடியோ நான் பெருசாலாம் சொல்ல போகிறதில்ல, ஒரு 2 நிமிஷக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் சரியா, இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஒரு 20-25+ மார்க்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சயின்ஸில் எப்படி வந்து 100 இருக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. படிக்கல அப்படின்னா படிச்சிருங்க. சப்போஸ் நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு நம்ம சேனலில் கொடுத்தது தான் படிச்சிருங்க. ஸோ இதுலேயும் வந்து நான் சொல்கிறேன் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத சொல்லிடுங்க கமெண்டில். இதே மாதிரி தான் நாளைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது நாளைக்கு. ஓகே, ஸோ டிஃபைன் இனர்ஷியா கிவ்ஸ் கிளாசிஃபிகேஷனு, ஸ்கை அப்பியர் ப்ளூ கலர், 1 கலோரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆவகாட்ரோ லா. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக அப்படிங்கிறத முக்கியமாக கமெண்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, அப்புறம் வந்து வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெயின். ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படிங்கிறது. அதெல்லாம் போய் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வாட் இஸ் ஸ்ப்ரைட். லாஸ்ட் லெசன் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகுது. மொத்தமே 4 கொஸ்டின் தான், 4 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஐயோ இந்த லெசன் தான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஃபார் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிருக்கிறோம். மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோபியா சொன்ன கொஸ்டின், இந்த 2மே சொன்ன கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இந்த 2 சொன்ன கொஸ்டின். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு சொன்ன கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 பேசிக் டிஷ்யூஸ் சொன்ன கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொன்ன கொஸ்டின். ஸோ இதெல்லாம் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்குது. இதே மாதிரி தான் நாளைக்கு வரும். ஸோ பயப்படாதுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அப்படின்னாலே வந்து நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து அல்லோசம் சொன்ன கொஸ்டின், பீரியட் ஆஃப் சினரி சொன்ன கொஸ்டின். அப்புறம் கேல்குலேட் இந்த கொஸ்டின் சொன்னது கம்பல்சரியில் சொல்லியிருந்தோம். இது சொல்லியிருந்தோம் கம்பல்சரியில், பாருங்கள் சல்ட்டாக எழுதியிருக்கலாம் கேட்டால். ஸோ அடுத்ததாக சொன்ன கொஸ்டின். அடுத்ததாக இங்கே சொன்ன கொஸ்டின் தான். இதுவுமே சொல்லாத கொஸ்டின் அப்படின்னு கிடையாது. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நம்ம சொன்னதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஈஸியாக தான் வரும். படிக்காமல் இருந்துட்டு ஐயோ கஷ்டமாயிட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறத விட படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி தானே. இது எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸோ எதுவுமே சொல்லாத கொஸ்டின் அப்படின்னு இல்லை. ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் சயின்ஸுக்காக. இதான் இந்த நம்மளோட லாஸ்ட்டு வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் வீடியோ வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.